கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுநேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, அவர் வியத்தகு செயல்களை செய்கிறவர். நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்கள் என்னை சந்தித்து சொல்லி பேசிய போது அவர் சொன்னார், தொலைக்காட்சியிலே இப்படிலாம் செய்தி கொடுக்கிறீங்க என்று. இப்போ ஒரு வாரத்துக்கு 4 நாட்கள் கொடுத்துட்ருக்கிறேன் என்று சொன்னேன். ஒரு வாரத்துக்கு 4 நாட்களா? எப்படி அந்த பொருளாதார தேவையெல்லாம் சந்திக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். என்னுடைய வேலை இல்லை ஆண்டவரே, என் எஜமானனுடைய வேலை. அவர் சொல்கிறத நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் தானே அதுக்கான காரியத்தெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னேன். பொருளாதார தேவை நிறைய உண்டு. என் எஜமானத்தானே அதுக்கான தேவைகளெல்லாம் அவர் செஞ்சுக்கிறார். யாருடையும் எங்கே கொடுக்க சொல்கிறாரோ அவெல்லாம் கொடுக்குறாங்க, அது நடத்திட்டு இருக்கிறார். உண்மையிலே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என் தலைமையில் அவர் ஹைட்டாக இருப்பார், உங்களுக்கு தான் தெரியும், ஹைட்டாக இருப்பார், தலைமையில் கை வச்சு காட் பிளஸ் யூ அப்படின்னு சொன்னார். நம்மளே சந்தோஷப்பட்டுக்கிறேன். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஆண்டவர் செயல்படுத்துகிறவர். மடமையான காணப்பட்டதை, அறிவனமான காணப்பட்டதை, பலவீனமான காணப்பட்டதை தேர்ந்தெடுத்து அழைத்து அவருக்குள் மாற்றி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டம் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி போகணும் என்பதுதான். அவருக்கு முன்பாக நான் உண்மையாக ஒத்தமாக இருந்தால் போதுமானது. அவர் நம்மை நடத்துவார். தொடர்ந்து அவர் நடத்தும்படியாக எனக்காக நீங்கள் ஜெபியுங்க. நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும், அப்படி பணியை சிறப்பாக செய்யணும், அதுக்காக ஜெபியுங்க. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகின்ற செய்தியை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அவர் இந்த நாளில் என்ன சொல்கிறாரோ அது உங்களோட சொல்ல இருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரோ சொல்ல இருக்கிறேன். நாம் அவர் சொல்கிற இடத்துல, அவர் சொல்கிற வார்த்தையை சொல்கிற இடத்துல அவரும் உடன் இருப்பாராம், அற்புதம் அடையாளம் செய்வாராம். மார்க் 16 சொல்வார். நாளும் ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்களே. தொலைக்காட்சியை பார்க்க வேண்டாம், கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க, என்னை ஒப்பு கொடுக்கலாம், ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் பேசட்டும். மரியாள் ஆவலோடு கூட கேட்டது போல ஒப்பு கொடுங்க. அடியேன்னு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, வாழ்வழிக்க கூடியதப்பா. நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசுகிற நேரத்தில் எங்களோடு கூட இருக்கவும் செய்வீராக. எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடனிருந்து சொன்னீரே, உடன் இருங்க ஆண்டவரே. இந்த வேலை யாரெல்லாம் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அருகிலே இருங்க. உங்களுடைய வல்லமையும் கிருபையும் வெளிப்படுத்துங்க. அடையாளம் வெளிப்படுத்துவேன் சொன்னீரே, வெளிப்படுத்துங்க சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம். நீ சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்வும் வளமும் நலமாய் கடந்து வரட்டும். செபிக்கிறோம் தாழ்த்தியோடு. ஆண்டவரை பேசும் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன்.
பிரியமானவர்களே, இப்போ தூயாவின் உணர்த்தினார் ஒரு செய்தி கொடுக்க சொல்லி, அந்த செய்தி தான் இறை ஆட்சி என்கிற ஒரு செய்தி. இறை ஆட்சி. இந்த இறை ஆட்சி என்று பார்க்கிற பொழுது திருமுழு இந்த நற்செய்தி பணியில் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் அந்த ஆட்சியை பற்றிலாம் கொண்டு வருகிற நிலை இருக்கிறது. திருமுழுக்கு யோவான் வரார். திருமுழுக்கு யோவான் வந்துட்டு அவர் பிறந்து கடந்து வரார். வந்துட்டு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். நீ பார்ப்பீங்கன்னா மத்திய நற்செய்தியில் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் பார்க்கும்பொழுது அவர் சொல்லப்பட்டிருக்குன்னாக்க, மனமாறுங்கள் விண்ணரசு நெருங்கி விட்டு அவர் சொல்றார். மத்தியில் பார்க்கும் பொழுது மத்தி 3 மனமாறுங்கள் நற்செய்தி என்புங்கள் விண்ணரசு நெருங்கி விட்டது. மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி விட்டது. மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி விட்டது. விண் அரசு நெருங்கி விட்டு சொல்றார். திருமுழுக்கு யோவான் நடிச்சிட்டு இருக்கிறார். அடுத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் அதே பார்க்கணும். மத்தியில் 4 பார்க்கும் பொழுது 12ஆம் வசனம் இருக்கும் சொல்லப்பட்டு 17 4 17 சொல்லிட்டு பாரு. மனமாறுங்கள் விண்ணரசு நெருங்கி விட்டதுன்னு சொல்வார். மனமாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி விட்டது சொல்வார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீடரை தேர்ந்தெடுத்து அவர் அனுப்புகிறார். அவர் அனுப்புகிற பொழுது போயிட்டு மக்களுக்கெல்லாம் சொல்லுங்க, விண்ணரசு நெருங்கி விட்டதுன்னு சொல்லுங்க என்று மத்தியில் பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்தில் 7ஆம் சொல்வார். விண்ணரசு நெருங்கி விட்டது, மனமாறுங்கள் எல்லாரும் மக்களுக்கு சொல்லுங்க சொல்வார். இதை கொஞ்சம் சிந்தித்து நான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் ஏன் விண்ணரசு கேட்டது பார்க்கிற பொழுது உண்மையாகவே பிரியமானவர்களே, விண் அரசு கேட்டு அதுக்கு முன்னாடி இல்லை, ஏதோ வேற ஒரு ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சி வரணும். விண் அரசு, கடவுளுடைய ஆட்சி வர வேண்டும். இந்த நாட்களில் பார்க்கிறோம், அரசியலை பார்க்கிறோம் இல்லைங்களா? அரசியலை பார்க்கிற பொழுது ஆளும் கட்சி எதிர்கட்சி அவங்க பிரசாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆளும் கட்சிக்கு விரோதமா எதிர்கட்சி பிரசாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல வருகிற பொழுது இந்த எதிர்கட்சி வரணும், அதற்காக அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாம் எல்லாம் பார்க்கறத்தான், கேட்கறத்தான், அனுபவித்து இருக்கிறத்தான் இல்லைங்களா? இங்கே திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், மனமாறுங்கள் விண்ணரசு நெருங்கி விட்டது என்று. இயேசு சொல்லுகிறார், சீடரை அனுப்புகிறார் மனமாறுக்கு. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நீங்க பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு அந்த கடந்து போகிற பொழுது கூட அந்த விண்ணரசை பற்றி நெருங்குன்னு சொல்லுதான். லூக்காஸ்ல பார்க்கும்போது அவர் போகும்போது எல்லாம் போய் பறைச்சாட்டீங்கன்னு தொடர சொல்லுகிறார். தயவுசெய்து நாம் படிச்சு பார்க்கணும், கடவுளுடைய சித்தம் என்ன பார்க்கணும். மத்தேயுல 24ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் படிக்கிற பொழுது, மத்தேயுல 24:14 படிக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து உண்டு. உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய இந்நற்செய்தி, விண் அரசையை பற்றின இந்த நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும். அதன் பின் முடிவு வரும். விண் அரசு கடவுளுடைய அரசு, விண் அரசு கடவுளுடைய அரசு பார்க்கணும். அந்த விண் அரசுன்னு சொல்லுகிறது நிலை விண்ணகத்தில், கடவுளுடைய அரசு அந்த அரசு தான் கீழே. இந்த அரசு விண் அரசு பரலோகத்திலே செயல்படுவது போல பூலோகத்திலும் செயல்படுவதாக என்கிற நிலையிலே தான் அந்த விண் மண் அரசு. விண்ணரசை பற்றி நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகம் எங்கும் அறிவிக்கப்படும் சொன்னார். மத்தியிலும் சொல்லப்படல பிரியமானவர்களே. நீங்க மார்க்கில் படிக்கிற பொழுது 13ஆம் அதிகாரம் 10ஆம் சொல்லப்பட்டிருக்கும், எல்லா மக்களுக்கும் முதல் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கும்.
மார்க்கில் 13 சொல்லப்பட்டிருக்கும். அதே லூக்கா சொல்லுகிற பொழுது 24ஆம் அதிகாரத்தில் 47வது சொல்லுகிற பொழுது எல்லா மக்களுக்கும் முதல் நற்செய்தி அறிவிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கும். நற்செய்தி அறிவிக்கணும். ஆக மொத்தம் நற்செய்தி அறிவிக்கணும். கடவுளுடைய ஆட்சி வர வேண்டும், விண் அரசு வரப்பட வேண்டும் என்பதற்காக செயல்பட வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அரசியல் எப்படி செயல்படுகிறதோ அதே போல செயல்படுவதற்காகத்தான் அரசியல் அறிவிக்கப்படணும். போதிங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, விண்ணரசு பத்தி போதிங்க, நற்செய்தியை அறிவிங்க, பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எதிர்கட்சி அழியணும். இன்னைக்கு எதிர்கட்சி பார்க்கிற பொழுது நம்ம உலகப்புறமா போகும். அந்த எதிர்கட்சிக்காரன் அந்த ஆட்சியை இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க நான் பார்க்கிற பொழுது நாம் ஒவ்வொரு உணர்ந்து கொள்ளும் பிசாசானம் ஆட்சி செய்தால் தான் கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை, போராட்டம், பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது. பிசாசுடைய ஆட்சி தான். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமையாக இருந்தார்கள், எத்தனை வேதனைப்பட்டார்கள் இல்லையா? இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே பார்வோன் ஆட்சியிலே அடிமைப்பட்டார்கள், எத்தனை வேதனை. அதே போல இந்த நாளும் பொல்லாத பிசாசானவன் மக்களை பாவத்தை உண்டு பண்ணி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். குடியினாலே, விபச்சாரத்தினாலே உண்டாக்கி அவனை பலவிதமான வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம் இல்லாதபடி நோய் நோக்காடம் செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆட்சி ஒழியணும், கடவுளுடைய ஆட்சி வரணும். அதற்காக நீங்க பறைச்சாட்டுங்கள், உலகமெங்கும் பறைச்சாட்டுங்கள், எல்லா மக்களுக்கும் பறைச்சாட்டுங்கள் என்று ஆண்டவரை சொல்லிக் கொடுக்கிறார். இது எனக்குள்ள பெரிய பாரம் பிரியமார்களே. பார்க்கணும், எல்லா மக்களுக்கும் மாற்றும்படியாக பறைச்சாட்டும் சொல்லுகிறார். பறைச்சாட்டணும். இந்த பறைச்சாட்டினாலே உண்மையாகவே மக்கள் கடவுளை அணிந்து கொள்ளுகிற ஒரு கருத்து வருகிறது. இந்த எதிர்கட்சின்னு சொன்னல்லவா, இன்னைக்கும் எதிர்கட்சி அந்த பொல்லாத பிசாசன் பயங்கரமாக. தயவுசெய்து நான் பார்க்கணும் பிரியமாகவே. என் வசனம் தூயான உணர்த்துகிறதை நான் சொல்லுகிறேன். யாக்கோப் முதலதிகாரம் விடுங்க. யாக்கோப் முதலதிகாரம். இறைவசன வார்த்தை போகணும், நற்செய்தி போகணும். நற்செய்தி போகிற பொழுது அங்கே மாற்றங்கள் உண்டாகும், மீட்பு உண்டாகும், பிசாசுடைய அடிமையிலிருந்து மீட்பு உண்டாகும். கவலை, கண்ணீர், நோய், பிரச்சனை, போராட்டம் கொடுக்கிற அந்த பொல்லாத பிசாசிலிருந்து மீட்பு உண்டாகும். நற்செய்தி இறைவசன வார்த்தை போகணும். யாக்கோப் முதலதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். பணிவோடு கூட ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அதுவே உங்களை மீட்க வல்லது. அதுவே உங்களை மீட்க வல்லது சொல்லப்பட்டிருக்கு. அதுவே உங்களை மீட்க வல்லது என்று அந்த இறைவசன வார்த்தை தான், ஆண்டுடைய வார்த்தை தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்க வல்லது. அந்த பிசாசின் உபத்திரத்திலிருந்து, பாவத்திலிருந்து மீட்க வல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ள வார்த்தை ஏத்துக்கிடுங்கய்யா, ஏத்துக்கிடையா சொல்லு. இந்த வார்த்தையை நான் சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களே, எல்லா மக்களுக்கும் வார்த்தை போகணும். புனித பவுலடிகள் தீமோத்தேயுவை திருமுகத்தில் சொல்லுகிறது பார்க்கணும் பிரியமானவர்களே. தீமோத்தேயுவை திருமுகத்திலே சொல்லுகிற போது சொல்லுவார் அவரை. 1 தீமோத்தேயுவிலே 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறார். என்ன? எல்லா மனிதரும் மீட்பு பெறவும், எல்லா மனிதரும் மீட்பு பெறவும், உண்மையை அறிந்துணரவும், உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார் எல்லா மக்களும் மீட்பு பெறவும். இந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு பெறணும். இங்க ஒரு ஆட்சி உருவாகணும். அதற்காக மக்களுக்கு எல்லாம் உண்மையை, இறைவசன வார்த்தையை அறிந்து உணர வேண்டும் என்று சொல்லுகிறார். பார்க்கணும் பிரியமானவர்களே. இதான் சொல்லுகிற பொழுது புனித பவுலடி சொன்ன வார்த்தையை நான் மீண்டும் நினைப்பீர்கள். ரோமர் புத்தகத்தை தயவு செய்து எடுங்க. ரோமர் புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். முதல் அதிகாரத்திலே
இந்த வசனத்தை சொல்ல சொல்ல எனக்கு இது அங்கேருந்து தூயன் உணர்த்துறாரு. ரோமர் புத்தகம் எடுங்க, அதில் முதல் அதிகாரத்திலே 16வது வசனத்தை படித்து பாருங்க. அவர் புனித பவுல் எப்படி சொல்லுகிறார் என்று. நற்செய்தியை முன்னிட்டு வெக்கப்பட மாட்டேன் அவர் சொல்றாரு. நற்செய்தியை முன்னிட்டு வெக்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்களிக்கும் வல்லமை. அதுவே கடவுளின் மீட்களிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு என்று சொல்லுகிறார். நற்செய்தி அத்தனை பேர் மீட் பண்ணார். எனவே தான் நற்செய்தி அறிவிங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி இறையாட்சி வர வேண்டும், அடிமைதானத்தை மீட்பு பண்ணிட்டு இந்த ஆட்சிக்கு வர வேண்டும் சொல்லி இருக்கிறார். பார்க்கணும் பிரியமாகவே. இப்படி வருகிற பொழுது இந்த அந்த ஆளும் கட்சி இருக்கிறத, ஆளும் கட்சின்னு சொல்லும் போது புரியும் உங்களுக்கு. என்னது? பிசாசு ஆளுங்கட்சி. இந்த இறைவசன வார்த்தைகளை கேட்கக்கூடாது, நற்செய்தியை கேட்கக்கூடாது, பயங்கரமான தீவிரமாக செஞ்சுட்டு இருப்பான். நீங்கள் நான் சொல்கிறேன்னாக்க இது வாய்விட்ட சொல்கிறதில்லை, எல்லாம் அந்த பைபிளில் விவிலியத்தின் வழியாகத்தான் எடுத்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களோடு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். பாருங்கள், எதிர்கட்சிக்காரன், அந்த ஆளும் கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கிறவன் சாதாரணமான மனுஷன் அல்ல, பொல்லாதவனவன், வஞ்சகனவன், ஏமாற்றுக்காரன், அவன் தந்திரக்காரன், அவன் பயங்கரமான ஆளு. இறைவசனம் மீட்பளிக்கின்ற நற்செய்தியை, இறைவார்த்தையை கேட்க கூடாதபடி செய்கிறவன். நான் சொல்லுகிற பொழுது நினைக்கணும், நம்முடைய மக்கள் இன்னும் இறைவசன வார்த்தை எடுக்கல, படிக்கல, கேட்கல, கடந்து வரல. இதுக்கெல்லாம் காரணம் இவன் செய்கிற ஒரு தந்திரம் தான். 2 தெசலோனிக்கர் புத்தகத்தை தயவு செய்து எடுங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு அங்கே பார்ப்பீங்க. 2 தெசலோனிக்கர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 9-12 வசனத்தை குறிச்சிக்கிடுங்க. 9-12 வசனத்தை குறிச்சிக்கிடுங்க. அதில் 10வது வசனம் முதல்ல படிங்க பார்க்கலாம். அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின்பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர். அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தார்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி 9வது வசனம் அவன் அழகியானவன், இப்படிதான் வந்து செயல்பட்டிருப்பான்ட்டு அங்க 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அழகியானவன் வந்து போலியானதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் நம்பும்படி செஞ்சு இங்க இறைவாசனத்தை வார்த்தையை கேட்காத கூடாதபடி அப்படிலாம் செஞ்சிருப்பாங்க. அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின் பால், இறை வார்த்தையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்படியே சொல்லி அவர் போலியானதை நம்பும்படிலாம் சொல்லிட்டு அப்படி சொல்லுவார். போலியான கடவுள் எனவே அவர்களை விட்டு விட்டார். யாரெல்லாம் இறைவாசனை நம்பல கேட்கல அவங்களை விட்டு விட்டார்னு சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை பாருங்க, கேளுங்க, சிந்திங்க. இவ்வாறு உண்மையை பற்றி கொண்டு வாழாது, உண்மையை இறைவார்த்தையை பற்றி கொண்டு வாழாது தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்குள்ளாவார்கள். சகோதரமே பார்க்கணும், இன்று நம்முடைய மக்களிலே பார்க்கிற பொழுது இறைவார்த்தை எடுக்கல, கண்டு வரல, தீர்ப்புக்குள்ளாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிறவர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இது யார் செய்கிறது? அழகியானம் செய்கிறான் தான் 9வது சொல்லப்பட்டிருக்கிறது. வாரங்கள் கடந்து வருகிறான். நான் இப்படி சொல்லினாலும் அடுத்து அது மாத்திரம் இல்ல, 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர் புனித பவுலடிகள் 2 கொரிந்தியரிலே 4ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனத்தை சொல்லுவார். அந்த எதிர்க்கட்சிக்காரன் எப்படி செய்கிறான் என்பதை பார்க்கணும், கேட்கணும், படிக்கணும், சிந்திக்கணும். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகத்தின் தெய்வம் பொல்லாத பிசாசானவன்
நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை நம்பிக்கை கொண்டிராத அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும். எனவே அவர்கள் கடவுளின் சாயலாக விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை கிறிஸ்துவின் மாட்சிமிக்க நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. நான் இதுக்கு மேலே சகோதரர் அருமையா படிச்சாரு, நானும் அது கூட டச்சி பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு நீங்களும் எல்லாம் பைபிள் மேலே விரல வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல தேவையில்லைம்மா, சொல்ல தேவையில்லை. பார்க்கணும் பிரியமானவர்களே, நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி இன்னைக்கு எவ்வளவு கடவுளுடைய திட்டத்தோடு தான் இந்த ஊழல் நடந்துட்டு இருக்குது. எவ்வளவு பொருளாதார தேவையோடு நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க? இங்கே பகுதியில் எவ்வளோ பேர் பார்ப்பாங்க? கடவுள் இந்த நற்செய்தி எல்லா உலகமைக்கும் நற்செய்தி போக வேண்டும் என்று தான் இப்படிப்பட்ட ஊழியத்தை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எவ்வளவு பேர் பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க? சிந்திக்கணும். இன்னைக்கு பார்க்கணும். நான் சொல்ற ஒரு திருப்பலி வேலையிலே குருவானவர் பிரசங்கம் பண்ணுவார். அந்த குருவானவர் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது எத்தனை பேருக்கு தூக்கம் இல்லைங்களா? பிரசங்கம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் தூக்கம். எப்படி ஏன் தூங்குறாங்க? நாங்கள் அறிவிக்கின்ற நற்செய்தி அழிவுருவருக்கே அன்றி வேறு யாருக்கும் மறைக்கப்பட்டபடிதான் இங்கே நடக்கிறது. பார்க்கணும் பிரியமாக்களே. அந்த 3 வருஷம் படித்தோம். எதிரோடு கூட என் பிரியமாக்களே, இன்றைக்கு நான் பார்க்கிற பொழுது நிறைய கருத்து சொல்ல வேண்டியிருக்கும். லூகாஸ் நற்செய்தி தயவுசெய்து லூகாஸ் நற்செய்தியிலே எடுக்கிற பொழுது 8ஆம் விதைகளை குறித்து சொல்வார். விதைகளை நற்செய்தி விதைகளை சொல்வார். 8ஆம் அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்லும்போது இறை வார்த்தை என்பது விதை என்பது இறை வார்த்தை குறிக்கும். விதை என்பது இறை வார்த்தை சொல்லும். அந்த 12வது வசனம் படிச்சு பாருங்க. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. உள்ளத்திலிருந்து இன்னைக்கு எல்லாம் கேட்டிருக்கிறீங்க, அப்படியே உள்ளத்துல போய் பழுத்தி இருக்குது. அடுத்தது என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்லுது? அழகை வந்து அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவருடைய உள்ளத்திலிருந்து கேட்கப்பட்டு வந்த அந்த வார்த்தையை அவருடைய உள்ளத்திலிருந்து எடுத்துட்டு போயிடுமா? மீட்பு பெறாதவாறு அடிமைதானம் படுத்தி கொண்டிருக்கிறான் பொல்லாத பிசாசானவன். அவன் ஆட்சி ஒழியப்பட வேண்டும். கடவுளுடைய ஆட்சி வர வேண்டும். அதுக்கு நற்செய்தி இறைவசன வார்த்தைகள் தான். உலகப்புறமான பக்தி முயற்சி அல்ல. பைபிள் சொல்லுகிற பார்க்கணும். நண்பர்களே, இப்படியாக பொல்லாத பிசாசன் இறைவசன வார்த்தைகளை படிக்கக்கூடாது, கேட்கக்கூடாது, உணரக்கூடாது, மீட்பு படந்த கூடாது பல செஞ்சுட்டு இருக்கான். இப்படியே செய்து என்ன செய்வான்? கடைசி கொண்டு போவான். எடுத்து படிங்க. 2 தெசலோனிக்கர் புத்தகத்தை எடுங்க, பாருங்க. 1 அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது அவர் தீப்பிழம்பின் நடுவே தோன்றி கடவுளை அறியாதவர்களையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை ஏற்காதவர்களையும் தண்டிப்பார். பார்க்கணும். கடவுளை அறியாதவர்களையும் நற்செய்தி ஏற்காதவர்களையும் தண்டிப்பார். அவர் மகா மகிமையோடு கூட தீர்ப்பு நாளில் வருவார். கடவுளை அறியாதவர்களையும் நற்செய்தி ஏற்காதவர்களையும் அவர் தண்டிப்பார் என்றால் தண்டனை எங்கே? கீழ்ட்டு அனுப்புவதுதான். விண் அரசுக்குரிய காரியங்களாய் கொண்டு வருகிறேன். இந்த உலகத்தில் ஆட்சிக்குரிய காரியங்கள் நாம் பிரியமானவர்களை பார்க்கணும். நான் சொல்லுகிற பொழுது உள்ளத்தின் ஆழத்தின் தாம சொல்ல முடியும். இன்னைக்கு நான் அந்த ஒளி பண்ணி கொண்டிருக்கிறேன், புத்தக ஒளி பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த புத்தக ஒளித்தை நான் சொல்லுவேன். ஆண்டவர் சொன்னார், விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாரு நீ பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களுடைய உள்ளத்துல பேசி கொடுக்க செய்வேன், நீ மக்களுக்கு இலவசமாக கொடு, நற்செய்தி போகட்டும் சொன்னார். இப்படி ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் செய்கிறேன் சொன்னார்.
இன்னைக்கு 29 வருடமா நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுவேன், உங்களுடைய உற்றார் உறவினருக்கு சொந்தங்கள் பந்தங்களுடைய முகவரி எல்லாம் அனுப்பிவிடுங்கள், அவர்களுக்கெல்லாம் நற்செய்தியா போகட்டும்னு சொல்லுவேன். யார் செய்கிறார்கள்? ஏன் செய்யவில்லை? யார் செய்கிறார்கள்? ஏன் செய்யவில்லை? சிந்திங்க பார்க்கணும். பிரியமானவர்களே, கடவுளுடைய சித்தம் திருவுளம் எல்லா மக்களும் மீட்பு பெறும் உண்மையை அறிந்துணரும் இறைவசன வார்த்தையை அறிந்துணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய காதுக்கு அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஊழியம் அப்படித்தான் ஆசிரியப்பட்டிருக்கு. ஒரு சிலருடைய காணிக்கை கொண்டு அநேகருக்கு நற்செய்தி புத்தகம் தேவொளி ஒளி என்கிற புத்தகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த தொலைக்காட்சி ஊழியம் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, இறை ஆட்சி வரப்பட வேண்டும், நற்செய்தி புகழப்பட வேண்டும், எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்று அவருடைய திருவிழமாயிருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்க நிகழ்வோடு கூட ஒப்பிட்டு சொன்னேன். ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று. உலகத்தில் இப்ப நடக்கிற, நான் அது சொல்ல வரல, ஆட்சி சொன்னேன். நான் உதாரணத்தை சொல்லிட்டு வேற சொல்லி வரேன். நாட்களே மக்களை ஆளுகை செய்வதெல்லாம் பொல்லாத பிசாசாரவன். இச்சைகளை உண்டு பண்ணுகிறான். கண்ணின் இச்சைகள், உடலின் இச்சைகள், பண பொருளாதார இச்சைகளை உண்டு பண்ணி பாவத்துக்கு உண்டு பண்ணி சிறைப்படுத்துகிறான், அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அங்கே அடிமைப்படுத்தியதும் அவ்வளவுதான். அங்கே நோய், நோக்காடு, துன்பம், துயரம், வேதனை, பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர் எல்லாம் நிறைந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி ஒழியப்பட வேண்டும், கடவுளுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நற்செய்தி. திருமுழுக்கு யோவான் அறிவித்தார், இயேசு அறிவித்தார், சீடர்கள் அறிவித்தார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு அவர் உலகம் இன்று சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைச்சாற்றுங்கள் சொன்னார். இன்று பறைச்சாற்றி கொண்டிருப்பதனால்தான் நடக்கிறது. இந்த எதிர்கட்சியை ஆளுங்கட்சியாக இருக்கிற அந்த பொல்லாத பிசாசு இறைவசன வார்த்தைகளை கேட்கக்கூடாது, நற்செய்தியை கேட்கக்கூடாது, படிக்கக்கூடாது, பைபிளை படிக்கக்கூடாது, இறை வார்த்தையை கேட்கக்கூடாது, மீட்பு பெறக்கூடாது என்பதற்காகத்தான் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருப்பான் என்பதை குறித்து நேற்றைய தினத்திலே சிந்திக் கொண்டது. அவன் ஆளுகை ஒழியப்பட வேண்டும் என்றால், அந்த ஆட்சி ஒழியப்பட்டு நம்முடைய ஆட்சி வரப்பட வேண்டும் என்றால் நாம் அப்படியே இருந்து விடக்கூடாது சகோதரமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்தின் முதல் பகுதி என் உள்ளத்தை தொட்ட ஒரு பகுதி தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம் மத்தேயுவில் 6ஆம் அதிகாரம் இருக்கும். 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அந்த 6ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லு பயங்கரமான ஒரு கருத்து தான். திருப்பி நான் படிச்சுட்டு இருக்கிறேன். எத்தனை வாட்டி படித்தாலும் படிக்க படிக்க உள்ளத்தில் பொங்கி வந்துட்டே இருக்கும். 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். அது 10வது வசனத்தை படித்து பாருங்கள். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. செவிக்கு கற்றுக் கொடுத்துல அவர் ஜெபம் சொல்றாருங்க, உம்முடைய ஆட்சி வருகன்னு. அன்பு மக்களே, உம்முடைய ஆட்சி வருகை என்று ஜெபம் பண்ணுங்க. ஆட்சி வரணும். அந்த ஆட்சி வந்தனாக்க விண்ணுலகில் செயல்படுவது போல மண்ணுலகிலும் செயல்படுகிற காரியமா இருக்கும். அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, பிரச்சனை இல்லை, நோய் இல்லை, நோக்காடு இல்லை. அப்படிப்பட்ட எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து போட்டு அவருக்குள் வாழ்கின்ற நிலை, அப்படிப்பட்ட நிலை இங்கு வரணும். என்ன எப்படி ஜெபிச்சதுக்கு பார்க்கணும் பெரியமகளே. நாமெல்லாம் ஜெபம் பண்றோம், என்ன உணர்ந்து ஜெபிக்கணும் இருக்கும் ஆட்சி. இதை நான் கேட்கிற பொழுது பெரியமகளே, ஆட்சி வரணும், விண்ணுலகில் செயல்படும், பூலோகத்திலும் மண்ணுலகிலும் செயல்படுவதாக. அங்க போய் அல்ல, இங்க வரணும். விண்ணுலகில் போய் செல்ல, விண்ணுலகில் செயல்படுவது போல மண்ணுலகிலும் செயல்படுது.
அந்த அப்படி சொல்லிட்டு இந்த கருத்தை நீ பார்க்கும்போது அது அதிக ஆரம்பத்தில் 33வது வசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவாருனாக்க, ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவர் ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அவருக்கு ஏற்படி நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். சகோதரமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம தேவையோ அதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படுமா? உன் தேவை என்ன என்று அந்த ஆட்சியாளருக்கு தெரியும். அவர் எல்லாரும் சேர்த்து கொடுப்பார். இந்த கட்சியில் விளக்கத்தை திருப்பி கொண்டு பாருங்க. இந்த கட்சி இந்த வகைகளை சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த கட்சின்னு வகையை சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் வந்தானாக்க அந்த எதிர்கட்சி சொல்லுவாங்க, என் ஆட்சி வந்துச்சுனாக்க நான் இன்னைக்கு 6 நதியெல்லாம் ஒன்னா சேர்த்துவோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம்னு சொல்லுவாங்க. அது கடைசியில் எப்படி போகுது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆட்சி தேடுங்க, நாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, என் ஆட்சி வந்துன்னா அங்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் நிறைவேற செய்யும்னு சொல்லி கொடுக்கிறார். இந்த வார்த்தையை படித்து என் உள்ளத்தில் பக்கமாய் போனது. சரி, இது நான் சொல்லுகிற கருத்தை பார்க்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் இறையாட்சி வருது, மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது, பலவரசு நெருங்கிவிட்டது சொல்லி போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பரிசேயர் சதுசேயர் கிறுக்கு பிடிச்சாங்க. அவங்க பரிசேயர் சதுசேயர்லாம் கேட்கிறாங்க, என்னையா எப்ப பாடு இறையாட்சி வருது, இறையாட்சி வருங்க, இறையாட்சி வருக வருக வருக, ஆட்சி வருகன்னு சொல்லி எல்லாம் கத்திக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கேட்குறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, போன்றீங்க, வருங்க, பிரச்சாரம் பண்ணிருக்கிறீங்க, அப்படிலாம்ட்டு அங்கே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இயேசுகிட்ட கேட்கிறாரு, பரிசேயர் கேட்குறாங்க, இறையாட்சி வருன்றீங்களே அது எப்போன்னு கேட்குறாங்க. என் அன்புக்குள்ளே வசனத்தை பார்க்கணும், எப்படி இருக்கணும், வசனத்தை பார்க்கணும். லூக்காஸ் நற்செய்தி தயவுசெய்து எடுங்க. லூக்காஸ் நற்செய்தியை எடுத்து 17ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனம் படிக்கணும்னு கேட்கிறேன். குறிச்சுக்கிடுங்க, அப்புறம் படிங்க. எல்லாம் எடுக்கிறீங்க, பைபிள் எடுக்கிறீங்க, குறிக்கிறீங்க, படிக்கிறீங்க, வாழ்த்துக்கள். எடுங்க. இறையாட்சி லூக்காஸ் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20 வசனம் முதல்ல படிங்க. இறையாட்சி எப்பொழுது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். பரிசேயர் இயேசு கேட்டார். அவர் மறுமொழியாக இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. பாருங்க, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராதுன்னு சொல்லுவார். சொல்லுகிறார். எல்லாம் கேட்குறாங்க, இறையாட்சி எப்போ வரும் எப்போன்னு கேட்குறேன். கண்களுக்கு புலப்படும். இந்த கருத்தை நீங்க பார்ப்போம்னாக்க பிளாத்தினுடைய அந்த பார்த்தினாக்க பிளாத்துக்கிட்ட இயேசு இருக்கிறார். என்ன எப்படிலாம் சொல்றாங்க சொல்லி கேட்கும் பொழுது, ஆட்சி வரும்னு சொல்றீங்க. எனக்கு என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போல அல்லன்னு சொல்றாரு. இவ்வுலக ஆட்சி போல அல்லன்னு சொல்றாரு. லூக்கா இதுல யோவான்ல பார்க்கும் பொழுது 16 சொல்லுவார், என்னுடைய ஆட்சி உலக ஆட்சி போல. கண்களுக்கு புலப்படாத ஆட்சி இவ்வுலக ஆட்சி போல என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் எப்படி எப்படி என் அன்புக்குரியவர்களே, அந்த ஆட்சி இறையாட்சி உங்களிடையே நடுவே செயல்படுகிறது சொல்லுகிறார். செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகியும். அது எப்படி பார்க்கணும், நாம் வசன வார்த்தை பார்க்கணும். மத்தேயுவிலே 12ஆம் அதிகாரத்திலே 12ஆம் 28வது வசனத்தை எடுங்க பாருங்க. அது சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க. நான் கடவுளின் ஆவியை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றால், நான் கடவுளுடைய ஆவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால், இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரமே, என்ன சொல்லுது? நான் கடவுளுடைய ஆவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் அங்கே இறையாட்சி வந்துள்ளது சொன்னார். என்ன அர்த்தம்? நான் கடவுளுடைய ஆவியை கொண்டு இங்கிருக்கிற பிரச்சனை, போராட்டம், கவலை எல்லாம் அவுட் பண்ணுகிற பொழுது, பிசாசு கொடுக்கிற உபதனம் அவுட் பண்ணுகிற பொழுது, அவருடைய ஆளுகை எல்லாம் அவுட் பண்ணுகிற பொழுது இங்கே இறையாட்சி வந்தது என்ன சொல்லுகிறார்.
இந்த ஆட்சியானது கண்களுக்கு புலப்படாதது. இந்த உலகத்தின் ஆட்சியை போல அல்லது. இந்த உலகத்தின் ஆட்சி போல ஒரு பெரிய ஒரு சேர்ல உட்காந்து அந்த பூனைப்படையும் அப்படி வச்சிட்டு இருக்கிறதல்ல. இந்த ஆட்சி கண்களுக்கு புலப்படாதது, இங்கே வந்து அமர்கின்ற ஆட்சி. ஒவ்வொருவரும் நான் கடவுளுடைய ஆவியை கொண்டு பாவத்துக்கு அடிமைப்படுத்தி நோய்களை, வியாதிகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, கவலைகளை, கண்ணீர்களை கொண்டு வருகின்ற அந்த பொல்லாத பிசாசை அவுட் பண்ணுகிற பொழுது இங்கே இறையாட்சி வந்து விட்டது என்று சொல்லுகிறார். எனவே தான் சொல்லுகிறது இந்த ஆட்சி எல்லாருக்குள்ள வரணும், எல்லா மனிதருக்குள்ள வர வேண்டும். அதுக்காகத்தான் விண் அரசை பற்றிய, கடவுளுடைய அரசை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் போகணும், செபிக்கணும். போகணும்ன்ற ஒரு பக்கம் அனுப்பணும் இருக்கு, ரெண்டாவது செபிக்கணும்ன்ற ஒரு பக்கம், தேடணும் ஒரு பக்கம். உங்களுடைய வாழ்க்கையில இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள், வேதனைப்பட்டு இருந்தார்கள். அவங்களுக்கு கடவுள் அதே போல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர் நெருக்கிட்டு பிசாசு கொடுக்கிற துன்பம் நிறைய இருக்கு. ஆண்டவரே உம்முடைய ஆட்சி வருகையா, உம்முடைய ஆட்சி வரட்டும் என்று சொல்லுகிற பொழுது தூய ஆவியானவர் அப்படியே வருவார், தூய ஆவியானவர் வருவார், இங்கே வந்து ஆளுகை செய்வார். இங்கே ஆளுகை செய்கிற பொழுது இங்கே இருக்கிற அந்த பொல்லாத நோய்களை, வியாதிகளை, கவலைகளை, கண்ணீர்களை, துக்கங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு வெளியேறும். இங்கே ஆண்டவர் ஆட்சி அமருவார், சிங்காசனத்தை அமர்த்துவார். இந்த ஆட்சி இந்த உலகம் முழுதும் நடக்கப்பட வேண்டும், இந்த உலகம் நடக்கப்பட வேண்டும். என் பிரியமானவர்களே, இந்த கருத்தை நான் படிக்க படிக்க உள்ளத்தின் ஆழத்திலே துண்டிடுகிற உணர்வுதான். இப்படிப்பட்ட ஆட்சி வர வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். தயவு செய்து நீங்கள் தானியேல் புத்தகத்தை எடுங்க, தானியேல் ஆகமத்தின் இதை எப்படி அவர் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். தானியேல் ஆகமம், தானியேல் ஒரு பயங்கரமான ஒரு இறைவாக்கினர், தீர்க்கதரிசி. அவர் சொல்லிக் கொடுக்கிறார், பார்க்கணும். அந்த காலத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே 44வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அந்த அரசர்களின் காலத்தில், அந்த அரசு வருகின்ற காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது, அது அதன் ஆட்சி உரிமை வேற எந்த மக்கள் இனத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அங்க சொல்லப்பட்ட கருத்தை இந்த கருத்தோடு கொண்டு ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். இயேசு சொல்லுகிறார், நான் கடவுளுடைய ஆவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் அங்கே கடவுள் அரசு வந்துவிட்டது என்று. இன்னைக்கு நோய், நோக்காடு, பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீரோடு கூட இருக்கிற நிலையெல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தெய்வீக திருவிழத்திலே சொன்னாரே, நாம் கடைப்பிடிக்கணும். அப்பா, தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே உம்முடைய ஆட்சி வருங்க, வரட்டும் ஆண்டவரே. எப்படி நாம் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஜெபம் பண்ணோம். என் வாழ்க்கையில் என் குடும்பத்திலே பிரச்சனை, போராட்டம், கவலை இருக்குது ஆண்டவரே, இவற்றெல்லாம் மாற்றி உம்முடைய ஆட்சி வந்து அமரட்டும் ஆண்டவரை நாம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற பொழுது கண்டிப்பாக நடக்கும். கடவுள் தன் தூய ஆவி வழியாக கண்களுக்கு புலப்படாதபடி தூய ஆவினை வந்து இங்கே ஆட்சி செய்கிற பொழுது எல்லாம் மாறும். ஆண்டுடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டாகி கொண்டிருக்கும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறதே, ஆண்டவர் என்பது 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, ஆண்டவர் என்பது ஆவியானவரை குறிக்கின்றது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று. அந்த ஆவியானவர் இங்கு வந்து இங்கு எல்லா விடுதலை கொடுப்பார், ஆட்சி அமைப்பார். அந்த ஆட்சி என்றுமே நிலைத்திருக்கின்ற ஆட்சி, அந்த ஆட்சிக்கு முடிவே இராது என்று பார்க்கிறோம்.
என் இறைவசன வார்த்தையில் ஒவ்வொன்றும் படித்து படித்து நான் பார்க்கிற பொழுது தூயாமையானே இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து நடப்பிக்கிறார் நின்று நடத்திட்டு இருக்கிறார். அன்புக்குள்ளே இறையாட்சி வரப்பட வேண்டும். நேற்றுக்கு சொன்ன செய்தியும் இந்த கொண்டு வர இன்றைய செய்தியும் ரெண்டும் இணைச்சி கம்பேர் பண்ணி பாருங்க. இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எப்படி இன்னைக்கு மக்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்கள் இல்லை. நற்செய்திக்கு அறிவிக்கின்ற காரியங்கள் இல்லை. ஜெபிக்கிற காரியங்கள் கடந்து வரவில்லை. கடந்து வருகிற பொழுது அவருடைய ஆட்சி வரும். இந்த உலகம் முழுவதும் கடந்து வர வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய ஆட்சி வருகிறது. எப்படி இருக்கும் சொல்லியிருந்தாங்கனாக்க, இந்த ஆவியானவர் வந்து விடுதலை கொடுப்பான்மல்ல, இங்க அமர்ந்து என்ன செய்வாரு ரோமர் பத்தத்தில் நீங்க படிச்சு பாருங்க. ரோமர் பத்தத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 17ஆவது வசனம். சில பேர் நான் 16 14ன்றதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி போயிடுது. நான் நச்சு இருக்குது சில பிரச்சனைக்கு 14 ரெண்டு ஒரே மாதிரி இருக்குனால நான் சொல்றேன். இங்கிலீஷ்ல ரோமர் 14 17 அது படிச்சு பாருங்க. இறை ஆட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, தூய ஆவி அருளுகின்ற அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. அருமை. தூய ஆவியானவர் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த இதயம் என்கிற இந்த வீட்டிலே அமர்ந்திருக்கிற சிம்மாசனம் போட்டு சேர் போட்டு அமர்ந்திருக்கிற அந்த ஆவியானவர் தானே. அந்த ஆவி நீதி, அமைதி, மகிழ்ச்சியை தருகிறார். இன்னைக்கு ஒவ்வொருக்குள்ளும் இந்த நீதி, அமைதி, மகிழ்ச்சி கடந்து வரும். நீதி இந்த உலகம் காண்கிற நீதி அல்ல. இந்த உலகம் காண்கிற நீதி அல்ல. இந்த உலகத்தில் பார்க்குற நீதியெல்லாம் பயங்கரமா தப்புப்பான நீதி. அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதி, மகிழ்ச்சி, தெய்வீகமான மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? அந்த ஆவியானவர் கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி வர வேண்டும் பிரியமானவர்களே. அதற்கு என்ன செய்யணும்? நாம் எல்லாம் ஒன்று ஜெபிக்கணும், தேடணும், அறிவிக்கணும். அறிவிக்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கணும். இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கிறனே, அது என்னுடைய பாக்கெட்டில் வந்த பணம் கிடையாது, என்னுடைய குடும்பத்தில் கடவுள் தானே கொடுக்க சொல்லுகிறார், கொடுக்கிறாங்க. அவங்க குடும்பம் எல்லாம் ஆசிரியக்கப்பட்ட குடும்பங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவருடைய ஆட்சி வருவதற்காக, அவருடைய ஆட்சி இந்த உலகத்தில் நிறைவேறுவதற்காக, அவருடைய ஆட்சி இந்த உலகத்தில் நிறைவேற்காக, எதிரி கட்சி ஆட்சி ஒளிந்து அவருடைய ஆட்சி நிறைவேற்காக யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ, அவர்கள் ஆசிரிக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அவருடைய தொண்டராய் இருக்கிறார்கள். அவர் ஆட்சி உரிமை பொழுது அவர் செயலுக்கேற்ற கைமாறு அவர் கொடுப்பார். ஒரே ஒரு வசனத்தை நான் படித்து முடிக்கலாம் நினைக்கிறேன். இந்த ஆட்சி வரும், நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவரும் செயல்படுத்தி கடம்பெறும் பொழுது உலகமும் நற்செய்தி போகும், அவருடைய சிற்றம் நிறைவேறும், நடத்துவார். அப்படி இருக்கக்கூடாது. நாம் பாட்டு நம்முடைய வேலை கூடாது, கடந்து வரணும். எடுத்து படிங்க, தானியேல் புத்தகம் எடுங்க, தானியேல் புத்தகத்தை எடுத்து படித்து படுங்க. 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கலாம். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வரணும் சகோதரமே. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, கடவுளுடைய ஆட்சி வரணும். அதற்காக நாம் ஜெபிக்கணும். நற்செய்தி அறிவிற்காக நாம் செயல்படணும். நற்செய்தி அறிவிங்க, உலகம் நற்செய்தி. அது யாரெல்லாம் உண்மையாக உத்தமா செய்யறாங்களோ அவர்களுக்காக உதவுங்க.
நற்செய்தி அறிவிக்க காரியம் சொல்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, அவருடைய சித்தம் திட்டமாயிருக்கிறது, செயல்படுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய நற்செய்தி அறிக்கின்ற காரியங்கள் எல்லாம் யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். அந்த புக்கு பற்றி இந்த டிவியில் கொடுக்குற எல்லா செய்தியும் யூடியூப் போட்டிருக்கிறேன். யூடியூப்பில் பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் அறிவிங்க, ஒரு உறவினர் நண்பருக்கு அறிவிங்க. இந்த புத்தக சொல்லிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இலவசம் கொடுன்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? மக்கள் படிக்க மாட்டாங்க, கொடுன்னு சொன்னார். நான் உங்களுடைய முகவரியெல்லாம் அனுப்புங்க, உங்களுக்கு அவருடைய முகவரியெல்லாம் போட்டும், புக்கு போட்டும், நற்செய்தி போகட்டும், நற்செய்தி போட்டு சொன்னேன். ஆக்கணும். என் அன்புக்குரியவர்களே, செயல்படுங்கள். நீங்கள் தனிப்பட்ட தூயார் உணர்த்துகிறதா அப்படி உங்களுக்கு செயல்படுங்கள். இந்த மாத புத்தகத்தில் போன மாத புத்தகத்தில் இந்த நற்செய்தி அறிவை பற்றி பயங்கரமான ஒரு செய்தி கொடுத்திருந்தேன். அந்த ஒரு துயர் உணர்த்துகிறதை அப்படி கொடுத்திருந்தேன். ஒரு வேலூரில் ஒரு தந்தை, அருத்தந்தை அவர்கள் அதை படித்து பார்த்து விட்டு, இந்த செய்தியை படித்து என்னை உள்ளத்தை பற்றி துட்டடித்தது, எனக்குள்ள உற்சாகத்தை உண்டு பண்ணியது, தாகத்தை உண்டு பண்ணியது என்று வேலூரில் ஒரு அருத்தந்தை சொன்னார். அவர் பெயரை சொல்ல விரும்பலை, அவரும் சொல்லலை, நான் கேட்கல. அவர் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, பிரியமான பார்க்கணும், நாம் கடந்து வரணும், நற்செய்தி அறிவிப்புக்காக கடந்து வரணும். அவருடைய ஆட்சி வரணும். அவருடைய ஆட்சி வருகிற பொழுது யாரெல்லாம் எதெல்லாம் செய்தீர்களோ அது தக்க முடியாது. ரோமர் 10:2-6 சொல்லுகிறது, அவன் செயலை கற்ற கைமாறு என் கையில் இருக்கிறது தருவேன் சொல்லுகிறார். திருவெளிப்பாடு 22:12 சொல்லுகிறது, இதோ நான் விரைவாக வருகிறேன், அவன் செயலை கற்ற கைமாறு என் கையில் இருக்குன்னு சொல்லுகிறார். பேரனம் அவருடைய ஆட்சி வருவதற்காக யாரெல்லாம் எப்படியெல்லாம் செயல்படுகிறோமோ அதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். இறை ஆட்சி என்னிலே நம்மிலே வர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஊற்றார் உறவினர்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று ஜெபிப்போம். நம் சமூகத்திலே வரப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். ஒரு குடும்பத்திலே கடவுளுடைய ஆட்சி வந்து செயல்பட்டு அந்த குடும்பத்தின் முழுவதுமாக கடவுளுடைய ஆவிக்குள்ளாக நடக்கப்படுவதால் அந்த வீடு அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். உங்களுடைய பங்கு முழுதுமாக தூய ஆவி ஆட்கொள்ளப்பட்டு நடக்கப்படுவதால் உங்களுடைய பங்கு ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். ஒவ்வொரு ஊரும் நாடும் எல்லாம் தூய ஆவி ஆட்கொள்ளப்பட்டு நடக்கப்பட்டால் ஒரு பரலோகம் போல இருக்கும். விண்ணகத்திலே ஆட்சி வருகை விண்ணகத்திலே செயல்படுவது போல மண்ணுலகிலும் செயல்படுவதாக. ஜெபிப்போ ஜெபிப்போ. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம், அனுதினமும் ஜெபத்தில் விளைத்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அன்பு ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே,
இந்த நாளிலே இறை ஆட்சி என்ற உமது இறை ஆட்சியை பற்றிய செய்தியை வெளியிட ஆண்டவரே நாளை முன்குறித்து வைத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இறை ஆட்சி நிலவட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இவருடைய குடும்பத்திலே ஆண்டவரே அமைதி மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து இந்த இறை செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஒரு தூய ஆவியின் ஆற்றல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளத்திலே அமைதி நிலவட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். நீ செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா கவலைகள் கண்ணீர்கள் ஆண்டவரே துன்பங்கள் மறையட்டும் ஆண்டவரே. உடல் நோய்கள் ஆண்டவரே நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கப்படினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அருமையானவர்களிலே அநேகருக்கு உடலிலே சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபங்கள் கேட்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. சொல்ல முடியாத நிலை. விவசாயத்தை பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன், விவசாயம் நஷ்டப்பட்ட ஒரு சகோதரன், ஆண்டவர் வேறு ஒரு தொழிலை செய்யும்படியான வழிகளை திறந்து கொடுக்கிறார். அதே விவசாயம்தான் வேற ஒரு தொழிலை அரசியலுக்கு இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை கண்டதற்காய் நன்றி. அவர் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பிதாவே, ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.